தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் பங்கெடுப்பதற்காக திருமிகு பேராசிரியர் டி.எம். புரட்சிமணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் நீலப்புலிகள் இயக்கத்தின் தலைவராகவும் பணியாற்றுகிறார். வணக்கம். வணக்கம். உங்கள் வருகைக்கு எங்கள் நன்றியும் மகிழ்ச்சியும். இப்போது அதாவது நீலப்புலிகள் இயக்கம் சொல்லும்போதே நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அமைப்பாக செயல்படுகிறீர்களோ என்ற ஒரு ஐயம் எழுகிறது. அது அப்படித்தானா அல்லது பொதுமக்கள் எல்லாருக்குமான ஒரு அமைப்பா? நீலப்புலிகள் இயக்கம் பொதுமக்கள் எல்லோருக்குமான ஒரு இயக்கம். குறிப்பாக ஏழைகள், வறியவர்கள், பின்தங்கிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இவர்களுக்கான இயக்கம். எல்லோருக்குமான ஒரு இயக்கமாக எந்த அரசியல் இயக்கமும் இருக்க முடியாது. ஒன்று ஆளும் தரப்பை சார்ந்திருக்க வேண்டும், இல்லை அடித்தட்டு மக்களுடைய தரப்பை சார்ந்திருக்க வேண்டும், வலியவர்களை சார்ந்திருக்க வேண்டும், இல்லை எளியவர்களை சார்ந்திருக்க வேண்டும். எளியவர்கள் எந்த சாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பது நீலப்புலிகள் இயக்கம். நாங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுத்து பணி செய்து வருகிறோம். ஏன்னா அவங்க கூடுதலாக இருக்கிறாங்கன்றது. நிச்சயமாக கூடுதலாக ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சமூகத்தின் கடைக்கோடியில் இருக்கிறார்கள். நிலமற்ற மக்களாக, வறிய மக்களாக இருக்கிறார்கள். அதிகாரத்திலிருந்து புறந்தள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதே போலவே யார் எந்த மக்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நீலப்புலிகள் இயக்கம் என்பது அனைவருக்குமான ஒரு இயக்கமாக இருக்க முடியாது. அது அடித்தட்டு மக்களுடைய விடுதலைக்கான ஒரு இயக்கம். அது ஒரு சாதி இயக்கம் அல்ல. அது குறிப்பாக உங்களது இயக்கத்தின் மூலம் எந்த அளவிற்கு மக்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள்? குறிப்பாக தலித் மக்களுக்கு எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? குறிப்பாக ஒரு அடித்தட்டு மக்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கம் என்பது அடித்தட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை தருவதைத்தான் அடிப்படை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். ஒரு என்ஜிஓ போல இயங்கினால் அதற்கு உதவிகள் செய்ய முடியும். அதனால் ஒரு போராளி இயக்கம், அம்பேத்கரிசத்தை தத்துவமாக ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். அடித்தட்டு மக்களை டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் டெல்டா மாவட்டங்களில் கீழத்தஞ்சை மாவட்டங்கள், மேலத்தஞ்சை மாவட்டங்கள் என்று சொல்லுவார்கள். கீழத்தஞ்சை என்று சொன்னால் வெண்மணி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள். மேலத்தஞ்சை என்று சொன்னால் மடம், கோயில், பண்ணைகள், ஆதீனங்கள் நிறைந்த இடம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடித்தட்டு மக்களுடைய வரலாற்றை பொறுத்தவரை நீலப்புலிகள் இயக்கத்திற்கு முன்பு பின்பு என்று தான் பிரிக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த இயக்கத்துடைய வருகைக்கு பிறகுதான் அங்கே நிலப்போராட்டங்கள் பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டது. அதே போல முதலாளிகளுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்ணையார்கள், மிராசுகளுக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக நிலம் மீட்பு போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் விழிப்புணர்வை பெற்ற தந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதாவது நில மீட்புன்னு சொன்னீங்க. அப்போ ஏற்கனவே அடித்தட்டு மக்களிடம் இருந்த நிலங்களை வேறொரு குழுவினர் பறித்து கொண்டு அதை மீட்டிருக்கிறீங்களா? நிச்சயமாக. உழைக்கும் மக்களிடம் தமிழகம் முழுவதுமே நிலம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சென்சஸ் படி, அக்ரிகல்ச்சரல் சென்சஸ் படி தமிழகத்தில் 6% தலித் மக்களிடம் தான் நிலம் இருக்கிறது. 94% மக்களிடம் நிலம் கிடையாது. ஆனால் நிலங்களில் 100% உழைக்கக்கூடிய மக்கள் இவர்கள். உழைக்கக்கூடிய மக்களிடம் நிலம் இல்லாமல் எப்படி போனது? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்கிறது. இவர்களிடம் நிலங்கள் பறிக்கப்பட்டது. ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் பஞ்சமி நிலங்கள் கொடுக்கப்பட்டது. 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பெரும்பாலும் அவற்றில் களவாடப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் அந்த நிலங்கள் கிடையாது. அந்த பஞ்சமி நிலங்கள் எல்லாமே இப்போ தலித் மக்கள்கிட்ட இல்லை. தலித் மக்களிடம் இல்லை. அதற்கு அரசு துணை போய் அதை விற்கவோ வாங்கவோ கூடாது. கண்டிஷன் லேண்ட், டிப்ரெஸ்டு கிளாஸ் லேண்ட் என்று பெயர் இருக்கு. அதை நீ விற்கவோ வாங்கவே முடியாது. 10 ஆண்டுகளுக்கு விற்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு விற்றால் கூட அதை இன்னொரு ஆயுதிராவிட மக்களிடம் விற்க முடியும். ஆனால் அந்த நிலங்கள் பெரிய அளவில் கைமாறி இருக்கிறது. நான் சொல்லப்போனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில்களுக்கு தரப்பட்ட நிலங்களை கூட இன்று தமிழக அரசு மீட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தரப்பட்ட பஞ்சமி நிலங்கள் தமிழக அரசால் மீட்கப்படவே இல்லை. அது குறித்து எண்ணற்ற போராட்டங்கள் தமிழகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணை போராட்டம், ஜான் தாமஸ், ஏழுமலை போன்றவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். நாடு முழுவதும் போராட்டம் நடக்கிறது. ஆக கோரிக்கை இல்லாமல் கோயில் நிலங்களை மீட்கக்கூடிய தமிழக அரசு பல பேர் இறந்தும் பல பேர் குண்டடிப்பட்டும் பஞ்சமி நிலங்களை மீட்கும் போராட்டத்திற்கு மட்டும் இதுவரை செவிசாய்க்கவில்லை. இதைவிட கூடுதலாக பார்த்தால் 1960களில் நில உச்சவரம்பு சட்டம் வரப்பட்ட பொழுது இந்த அடித்தட்டு மக்களும் இந்த நிலங்கள் தான் இன்று கோயில், மடம், பண்ணைகளிடம் இருக்கிறது. ஆதீனங்கள் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தருமபுரம் ஆதீனம் இருக்கிறது, திருப்பனந்தாள் காசி மடம் இருக்கிறது, திருவாடுதுறை ஆதீனம் இருக்கிறது. இவையெல்லாம் 1 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு மேலாக இருக்கிறது. இவர்களது நிலங்களை தனிப்பட்ட ஆட்கள் எடுத்துக்கொண்டதை விட இந்த மாதிரி கோயில்களை எடுத்துக்கொண்டன அரசே கைமாற்றி இருக்கிறது. பெரும்பாலும் மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை உச்சவரம்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட பொழுது
கோயில் மடம் ஆதீனங்கள் அறக்கட்டளையிடம் வந்த நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நிலமற்ற மக்களிடம் தரப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சியில் மட்டும் அவர்களுக்கு விதிவிலக்கு கொடுத்து காப்பாற்றி விட்டார்கள். ஆக கோயிலுக்கும் மடங்களும் ஆதீனங்களும் எப்போது உருவானது? 300 ஆண்டுகளுக்கு முன்பு, 400 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகி இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னது 60ன்னு சொல்கிறீங்க, 60ல் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையே. 71கள் 61 காங்கிரஸ் கொண்டு வரப்பட்டது. திரும்ப அதை வந்து அந்த நில உச்சவரம்பு எல்லையை கருணாநிதி காலத்தில் மாற்றி திரும்பவும் அமல் செய்யப்படுத்துகிறாங்க. அப்போ 400 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான மடங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் இவ்வளவு 1,00,000 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் எப்படி வந்தது? அதுக்கு முன்பு நிலங்கள் யாரிடம் இருந்தது? உழைக்கிற மக்களும் இருக்கும். எப்படி அவர்களுக்கு போனது? ஆட்சியாளர்கள் மூலம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு சமூக நீதி அரசு வருகிற பொழுது மற்ற மாநிலங்களில் எப்படி உச்சவரம்பு கீழ் இந்த ஆதீனங்கள் மடங்கள் அறக்கட்டளைகள் கொண்டு வரப்பட்டதோ அப்படி இவைகளும் கொண்டு வரப்பட்டிருந்தால் எந்த மக்களிடமிருந்து அந்த நிலங்கள் பறிக்கப்பட்டதோ அந்த மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கும். அப்போ அந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு கிராமங்கள் நிலங்களை மீட்டிருக்கிறோம். பல கிராமங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நீலப்புலி இயக்கத்தின் சார்பாக. இந்த இயக்கம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? எங்களுடைய தலைவர் மாவீரர் TM மணி என்ற உமர் ஃபாரூக் அவரால் தோற்றுவிக்கப்பட்டது. 1962களிலிருந்து அவர் இயங்குகிறார். 62 என்ற உமர் ஃபாரூக். TM மணி என்பவர் உமர் ஃபாரூக்காக மாற்றமடைந்தார். இப்படி அண்ணல் அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்தத்தை தழுவினாரோ, இங்கே பௌத்தம் இல்லாத சமயத்தில் இன இழிவு நீங்கள் இந்த சமூக சாதியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற அடிப்படையில் அம்பேத்கர் சித்தை கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ அவர் வந்து தன்னுடைய 18வது வயதில் அம்பேத்கர் மன்றத்தை ஆரம்பிக்கிறார். 62ல் 64ல் வந்து அம்பேத்கர் கல்வி வளர்ச்சி மன்றமாக அதை வந்து மாற்றமடைந்து டெல்டா மாவட்டங்களில் பல கிராமங்களில் வந்து போய் கல்வி பணி செய்கிறாங்க. எண்ணற்ற பட்டதாரிகளை உருவாக்குறாங்க. பிறகு வந்து ஐயா இளையருமாள் வந்து ஒரு பெரும் தலைமையை உருவாகும் பொழுது எங்கள் பகுதியில் அம்பேத்கர் கல்வி வளர்ச்சி மன்றம் வலிமையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஐயா சேப்பன் போன்றவர்கள், சக்திதாசன் போன்றவர்கள், பெரியவர் சுந்தரராஜன் போன்றவர்கள், வைபா போன்றவர்கள்லாம் தமிழகம் முழுவதும் அமைப்பு கட்டி அடித்தட்டு மக்களுக்காக வேலை செய்கிறார்கள். அப்படி எங்கள் டெல்டா பகுதியில் எங்களுடைய தந்தையார் வந்து மாவீரர் TM மணி அவர்கள் வேலை செய்கிறார். இப்போ இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து மனித உரிமை கட்சியாக ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். பிறகு ஷெட்யூல்டு இன விடுதலை இயக்கம், ஷெட்யூல்டு இன விடுதலை கூட்டமைப்பு என்ற ரீதியில் தொடர்ந்து பங்காற்றுறாங்க. 1992ல் வந்து எங்கள் தலைவர் TM மணி அவர்கள் அம்பேத்கர் மாணவர் இளைஞர் பேரவை என்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. 97களில் அதை வந்து நீலப்புலிகள் இயக்கமாக பெயர் மாற்றம் அடைகிறார். இப்படி இந்த இயக்கம் படிப்படியாக அடித்தட்டு மக்களுக்கான பாதையில் பயணித்து பெயர் மாற்றம் அடைந்து இன்றைய தினம் நீலப்புலிகள் இயக்கமாக இருக்குது. 2015ல் வந்து தலைவர் இறந்து போயிடுறாங்க. அதற்கு பிறகு நான் அந்த பொறுப்பிற்கு வந்து தலைமையேற்று தொடர்ந்து இயக்கத்தை வழிநடத்தி வருகிறேன். தலைவரின் மகன் தான் நீங்கள்? ஆமாம், நிச்சயமா. அதாவது இந்த பெயர் இயற்பெயர் தான், ஏன்னா அப்பா அப்படி தான் வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு பெயர் வந்து ஐயா இளையருமாள் வச்சாங்க. என்னுடைய தந்தையார் 1982ல் வந்து எங்கள் பகுதியில் மிகப்பெரிய ஒரு சாதி கலவரத்தில் தந்தையார் சிறைக்கு போயிடுறாங்க. ஒரு 6 மாதத்திற்கு மேலே சிறையில் இருக்கிறாங்க. அப்போ நான் கை குழந்தையாக இருந்த எனக்கு வந்து ஐயா இளையருமாள் வந்து எங்கள் பகுதிக்கு வந்து எனக்கு வந்து புரட்சி மணின்னு ஒரு பெயர் சுட்டுறாரு. அது இப்போ இந்த இயக்கம் நீலப்புலிகள் இயக்கம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது? அரசியல் நோக்கி செல்கிறதா அல்லது சமூக மாற்றங்களுக்காக மட்டும் செயல்படுகிறதா? அனைத்து தளங்களிலும் செயல்படுகிறது. சமூக, அரசியல், பண்பாட்டு, பொருளியல் தளங்களில் செயல்படுகிறது. இந்த இயக்கம் என்னுடைய தந்தையார் மறைவின் பொழுது, தலைவரின் மறைவின் பொழுது மிக சொற்ப இடங்களில் தான் இருந்தது. மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை செய்திருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற வலுவான இயக்கங்களுடைய வருகை, இந்த இயக்கம் பலவீனப்பட்டு இதனுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் போய் அதில் இணைந்து கொள்கின்ற பொழுது இந்த இயக்கம் வலிவிழந்து போகிறது. அதுபோன்ற ஒரு சமயத்தில் தான் நான் தலைமையேற்றேன் 2015ஆம் ஆண்டு. இன்றைய தினம் 12 மாவட்டங்களுக்கு மேலாக இயக்கத்தை நாம் வலுப்படுத்தி இருக்கிறோம். சென்னையில் அலுவலகம் திறந்திருக்கிறோம். தேர்தல் பங்கேற்பு செய்திருக்கிறோம். எங்கள் அமைப்பிலிருந்து ஊராட்சி பொறுப்புகளில் பல பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய துணைவியார் பேரூராட்சி மாமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அதுமாதிரி எங்களுடைய இயக்கத்திலிருந்து பல பேர் பங்கெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டியிட்டேன். எந்த தொகுதியில்? திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிட்டேன். தொடர்ச்சியாக அரசியல் பங்கேற்பு குறித்து மக்களிடம் தொடர்ச்சியாக அம்பேத்கரிய மாடல் என்ற கருத்தை முன்வைக்கிறோம். இப்போ இங்கே திராவிட மாடல் என்ற கருத்தை திராவிட கட்சிகள் முன்வைக்கிறார்கள். இந்துத்துவ மாடல் என்ற கருத்தை வந்து பாஜக போன்ற கட்சிகள் முன்வைக்கிறார்கள். நீலப்புலிகள் இயக்கம் அம்பேத்கரிய மாடல் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தொடர்ச்சியாக பரப்புரை கூட்டங்களை எல்லா பகுதிகளிலும் நடத்தி வருகிறோம். இந்த கோட்பாட்டை தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் அனைத்து தளங்களிலும் பேசி வருகிறோம். அடித்தட்டு மக்கள் ஆள வேண்டும் என்ற கருத்தை வலுவாக முன்வைக்கிறோம். அதனால் ஆட்சி அதிகாரம் நோக்கி நாங்கள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 18வது மக்களவை தேர்தலில் நீங்கள் எந்த கட்சிக்கு எந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருந்தீங்க, இல்லை நீங்கள் தனித்து போட்டிட்டீங்களா? கடந்த
கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அதிமுகவை ஆதரித்தோம். என்ன காரணம் என்று சொன்னால், பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த கருத்தை அடிப்படையாக வைத்த பொழுது அதே தானே திமுகவும் சொன்னாங்க. திமுகவுக்கு பல முறை வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் எந்த அடிப்படையில்னா, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. இது ஒருவேளை அதிமுக வெளியே வரவில்லை என்று சொன்னால் இங்கே பாஜக வலுவாக கால் ஊன்றி இருக்கும். இப்போ பாஜகவை பலவீனப்படுத்தியது அந்த இடத்தில் திமுக கிடையாது. பாஜகவை காட்டி தன்னை அரசியல் ரீதியாக லாபமடைய வைத்தது திமுக. அதோ எதிரி வருகிறான் என்று சொல்லி இங்கே எந்த மாற்றத்தையும் நடத்தாமல் மற்ற மாநிலங்களைப் போலவே சராசரியான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு தலித் மக்களுடைய, இஸ்லாமிய மக்களுடைய, கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெருவாரியாக அறுவடை செய்து கொண்டு தொடர்ச்சியாக அது ஒரு அரசியல் லாப கணக்கு போட்டது. ஆனால் அதிமுக கடந்த ஆட்சியில் அப்படிப்பட்ட லாப கணக்குகளையும் தவிர்த்து விட்டு துணிந்து அதிமுகவை புறக்கணித்து தனியாக களம் கண்டது. அப்போ அந்த அடிப்படையில் பாஜகவை பலவீனப்படுத்தியது திமுகவை விட அதிமுக தான் என்ற அடிப்படையில் நாம் அதை ஆதரித்தோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தலித்துக்கள் எதுவும் செய்யலைலாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வலிமையாக நினைக்கிற, வலிமையாக உண்மையிலே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் நீண்ட காலமாக இருக்கிறார்கள். நீண்ட காலமாக ஒரு தலித் அமைப்பு எந்த அமைப்பிலும் இடம்பெறவே முடியாது. என்றால் பிரச்சனை அடிப்படையில் தான் நம்ம அரசை ஆதரிக்க வேண்டும். நிரந்தரமாக ஒரு அரசை ஆதரிப்பதற்கு எந்த காரணமே கிடையாது. இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது, எல்லா மூலைகளிலும் இருக்கிறது. விடிந்து எழுந்து நடக்கும் சாலையிலிருந்து ஆரம்பித்து, கிடைக்காத வேலையில் இருந்து ஆரம்பித்து, நிலத்திலிருந்து ஆரம்பித்து, அதிகார பங்கீட்டிலிருந்து ஆரம்பித்து, நிதியிலிருந்து எல்லாவற்றிலும் பிரச்சனை இருக்கிறது. ஆக பிரச்சனை அடிப்படையில் தான் ஒரு அரசை தலித் அமைப்புகள் ஆதரிக்க வேண்டும், ஆதரிக்க முடியும். ஆனால் அம்பேத்கர் அப்படித்தான் நிலைப்பாட்டை எடுத்தார். தேவைப்பட்ட பொழுது காங்கிரஸை அவர் ஆதரித்தார், அதில் பங்கேற்றார். வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் டன் டு அன்டச்சபிள்ஸ், காந்தியும் காங்கிரஸும் செய்தது என்ன என்று பகிரங்கமாக அவர்களுக்கு எதிராக ஒரு புத்தகத்தை எழுதினார். காந்தியும் காங்கிரஸையும் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்போ நிரந்தரமாக ஒரு ஆளும் வர்க்கத்தை தலித் அமைப்புகள் ஆதரிக்க முடியாது. அப்படி ஆதரித்தால் பெரும்பான்மை விஷயங்களை விட்டுக் கொடுக்க நேரிடும். அப்படித்தான் இப்போ தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் நிலம் பறி போயிருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களிலேயே தமிழகத்தில் தான் நிலம் குறைவாக தலித்துகளிடம் இருக்கிறது. ஒதுக்கப்பட்ட நிதிகள் முறையாக செலவிடப்படவில்லை, அதிகார பங்கேற்பு இல்லை, வலிமையான அமைச்சரவை ஒதுக்கப்படவில்லை, இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியல் சமூக நிதிகள் முறையாக செலவிடப்படவில்லை, சாதி கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக நடந்து கொண்டே இருக்குது. கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. அப்போ இவையெல்லாம் இந்த ஆட்சி சராசரியான ஆட்சி. இந்த ஆட்சியை கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் திருமா போன்றவர்கள் தொடர்ந்து மௌனம் காத்து வருவது அவர்களுக்கு மிகப்பெரிய வலுவை, மனபலத்தை தருகிறது. அதனால் தொடர்ந்து தலித்து மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த திமுக ஆட்சி இருக்கிறது. நீங்கள் மௌனம் காக்கிறாருன்னு சொல்கிறீங்க, ஆனால் சில நேரங்களில் அவர் குரல் கொடுக்குறார். வேங்கவேல் தொடர்பாக அவர் போராட்டம் நடத்துகிறார். ஆளும் கட்சிக்கு எதிராக சில வேலைகளை செய்து கொண்டு தானே இருக்கிறார். அதெல்லாம் எங்களை போன்ற இயக்கங்களுடைய வேலை. போராட்டம் நடத்துவது, ஆர்ப்பாட்டம் நடத்துவது, அறிக்கை விடுவது. ஆளும் கட்சியோடு கூட்டணியில் இருப்பவர்கள் அரசை நிர்பந்தித்து அவர்களிடம் பேசி கோரிக்கையில் நிறைவேற்ற வேண்டும். வலுவற்ற அமைப்புகள் செய்யக்கூடிய காரியங்களை செய்து நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடாது. ஆக தமிழகம் முழுவதும் கிளை பரப்பியிருக்கக்கூடிய மிகப்பெரிய வலுவான ஒரு அரசியல் கட்சி நிலத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் 30,000 பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது இந்த பட்டியல் சமூகத்திற்கு. எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் சுட்டி காட்டப்பட்டது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆக இவ்வளவு நிலம், நிதி, அதிகாரம், சாதி கொடுமைகள் இவையெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்கள் நாங்களும் போராடி இருக்கிறோம், நாங்களும் அறிக்கை விட்டிருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பம்மாத்து வேலை, இதெல்லாம் ஒரு சால்சாப்பு வேலை. நிச்சயமாக அவர்கள் அரசை நிர்பந்தித்து அரசிடம் பேசி தீர்வை கண்டிருக்க வேண்டும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். பொதுவாக மக்களிடத்தில் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பார்வை இருக்கிறது. நிறைய திட்டங்கள், அதாவது இலவச பேருந்து, அப்புறம் உரிமை தொகை, நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க. எல்லா மக்களையும் ஈர்க்கும்படியான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ திமுக நன்றாக ஆட்சி செய்கிறது என்ற கருத்து இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்து? மேம்போக்காக பார்த்தால் அப்படி தான் தெரியும். இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு செலவிடப்பட்ட தொகையில் 1500 கோடி ரூபாய் பட்டியல் சமூக நிதி செலவிடப்பட்டிருக்கிறது என்று சமீபத்தில் அறிவித்திருக்கிறார்கள். யாருடைய நிதி எடுத்து எந்த நிதியில் கொடுப்பது? பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு நிதி எஸ்சி மக்களுக்கு மட்டும் அவர்கள் துறையிலிருந்து கொடுக்கப்படுது என்றால் என்ன சமூக நீதி இது? இப்போ இவ்வளவு காலம் கழித்தும் மகளிர்கள் கட்டணம் கொடுத்து போக முடியாத நிலையில் தான் தமிழகத்தில் இருக்கிறார்களா? அப்போ இதெல்லாம் எந்த விதத்தில் மக்கள் மேம்பட்டு இருக்கிறார்கள்? நீங்கள் 6 முறை ஆட்சி செய்திருக்கிறீங்க, 6 முறை திமுக ஆட்சி செய்திருக்கிறது. 6 முறை ஆட்சி செய்த பிறகும் கூட மகளிருக்கு பேருந்தில் கட்டணம் கொடுத்து செல்வதற்கு வகையற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன விதமாக ஆட்சி நடத்திருக்கீங்க?
இது சொல்லி பெருமைப்படுத்துவது என்ன இருக்குது? இந்த இந்த தமிழகத்தில் எல்லோரிடம் நிலம் இருக்கிறது, எல்லோரிடமும் அதிகாரம் பங்கிடப்பட்டிருக்கிறது, எல்லோரிடம் வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் இப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. இன்று கூட பார்த்தோம்னா இன்றைக்கி எழும்பூர் ராஜரத்னம் சரியத்தில் 18 ஆண்டுகளாக ஒரு சொற்ப ஊதியத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 18 ஆண்டுகள் வெறும் 6,000 ரூபாயில் ஆரம்பித்து இப்போ 25,000 கொடுக்குறாங்க. அப்போ இது போன்ற அவலங்கள்லாம் இருக்குல்ல, இதுதான் அடிப்படையான விஷயம். கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, நிலம், அதிகாரம், இதுதான் அடிப்படை. நீங்கள் மேம்போக்கான திட்டங்களை காட்டி மக்கள் எவ்வளவு காலம் நீங்கள் மூளைச்சலவை செய்வீங்க, மடைமாற்றம் செய்வீங்க? இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு என்னை பொறுத்தவரையில் பெரிய அளவில் பலன் அளிக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி இதை தாண்டிய தேவை தமிழக மக்களிடம் இருக்கிறது. இங்கே உழைக்கும் எந்த மக்கள் நில முடியாது. அது வன்னியர் மக்களாக இருக்கட்டும், அது பறையர் சமூக மக்களாக இருக்கட்டும், எந்த உழைக்கும் மக்களாக இருக்கட்டும், நிலங்கள் ஏன் அவங்கள்ட்ட இல்லை? இது அடிப்படையான விஷயம் தானே. நீங்கள் சமூக நீதி என்பது இருக்கும் வளங்களை, அதிகாரத்தை, நிதிகளை பங்கிட்டு கொடுப்பது தான். வேலை வாய்ப்பை பங்கிட்டு கொடுப்பது தான். நீங்கள் நிலங்களை பங்கிட மாட்டீங்க, நிதிகளை பங்கிட மாட்டீங்க, வேலை வாய்ப்பை பங்கிட மாட்டீங்க, எல்லா பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருக்கும். தற்காலிக பணியாளர்களை போடுறீங்க நீங்கள். இப்போ தற்காலிக பணியாளர்களை போட்டு அவர்களை இன்னொரு பக்கம் நிரந்தர பணியாளர், தற்காலிக பணியாளர், ஒரே வேலை, சம்பளம் மற்றும் ஏற்றத்தாழ்வு, இப்போ இவரெல்லாம் அடிப்படையான விஷயங்களை மாற்றப்படாமல் இருக்கிறது. அதனால் இந்த மேம்போக்கான விஷயங்களை கொண்டு இவர்கள் ஊடகத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கலாம். இந்த திராவிட மாடல் ஆட்சி, முற்போக்கான ஆட்சி அப்படிலாம். திராவிட மாடல் ஆட்சியில் தானே இவங்க 60 பேர் குடிச்சிட்டு இறந்து போகிறாங்க, கள்ளச்சாராயம். இது யாருடைய தவறு? இது அரசு தன் கைகளில் அதிகாரத்தை வைத்திருக்கிறது, காவல்துறை வைத்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் தடுக்க வேண்டிய கள்ளச்சாரத்தை தடுக்கவில்லை. 60 பேர் குடித்து விட்டு இறந்துறாங்க. கடந்த ஆண்டு அது மாதிரி இறந்தாங்க. இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குல்லவா? எவ்வளவு தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க, எவ்வளவு மக்கள் மீது சாதிய வன்முறை வெறியாட்டம் நடக்குது, எவ்வளோ ஆணவ படுகொலை நடக்குது. யார் பொறுப்பேற்பது இதுக்கெல்லாம்? இப்போ இதெல்லாம் யார் கையில் அதிகாரம் இருக்குது? மாநில அரசு கையில் தானே இருக்குது. நீங்கள் மேம்போக்கான திட்டங்களை காட்டி நீங்கள் உள்ளூரை புறையேடி போயிருக்கக்கூடிய சீர்கட்ட நிர்வாகத்தை நீங்கள் நியாயப்படுத்த முடியாது. திமுக அரசு என்னை பொறுத்தவரை அப்படித்தான் நிற்கிறது. நீங்கள் சராசரி ஆட்சின்னு சொன்னோம்னா உங்களை இதை கேள்வி கேட்க பொறுத்தே கிடையாது. நீங்கள் பெரியாரின் ஆட்சிங்கிறீங்க, தேவைப்பட்டால் அம்பேத்கரின் ஆட்சிங்கிறீங்க, சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க, திராவிடியன் ஸ்டாக்குங்கிறீங்க, திராவிட மாடல்ன்றீங்க. இப்போ இவ்வளவோ சொல்லிவிட்டு மற்ற மாநிலங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைவில்லாத வகையில் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னோம்னா அப்போ இது யாரை ஏமாற்றுகிற வேலை? அப்போ இந்த அரசு என்பது மக்கள் வாக்களித்ததுக்கு ஏற்ப நடந்து கொள்ளலை. வாக்களிக்கப்பட்ட மக்கள் ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் ஒரு அரசியல் தலைவர் கொலை செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த விசாரணையில் நிறைய தலித் அமைப்புகளின் தலைவர்கள் அதில் இருக்கிறாங்க, இல்லை அவர்களுக்கெல்லாம் மாறுபாடான கருத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரியான செய்திகள்லாம் வெளிவருது. இதை எப்படி நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் தலித் தலைவர்கள்லாம் கூடி எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கும் வர்றாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த படுகொலைகளில் தலித்துகள் சிலர் ஈடுபட்டிருக்கலாம், தலித் தலைவர்கள் யாரும் இதில் ஈடுபடலை, தலித்தில் ஈடுபட மாட்டார்கள். எப்படி இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தலித்துகளை தானே பயன்படுத்தி கொள்கிறாங்க. இப்போ இந்த கொலையில் தலித்துகள் ஈடுபட்டார்கள் என்பதற்காக இப்போ முழு பொறுப்பேற்கும் ஆட்சியில் ஓட்டு போட்டதுனால ஆட்சி எங்களுக்கு ஆகிடுமா? அப்போ இதுக்கு யார் மூல காரணம் என்பதை நாங்கள் தொடர்ந்து போராடி வருகிறோம். யார் போராடி வர்றாங்க தமிழ்நாட்டில்? எந்த அமைப்பு? திமுக போராடி இருக்காது வரைக்கும், விசிக போராடி இருக்காது வரைக்கும், ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு ஏன் போராடலை? இப்போ யார் போராடிட்டு இருக்குது? அம்பேத்கரிய இயக்கங்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. நல்லா பாருங்கள், 100க்கு 100 தமிழகத்தில் இப்படிப்பட்ட படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவர்கள், போராடுகிறவர்கள் அம்பேத்கரிய அமைப்புகள் தான் போராடுறாங்க. ஆனால் அதற்கு தகுந்தாற்போல் விசாரணைகள் முடுக்கிவிடப்படுகின்றன. குற்றவாளிகள் அல்லது குற்றத்திற்கு துணை செய்தவர்கள், அதில் தொடர்புடையவர்கள்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்பது சிபிஐ விசாரணை தான். இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த மாநிலம் தாண்டி எங்களாலே முடியும் அப்படின்னு சொல்லுகிற போது எதுக்கு சிபிஐன்னு நினைக்கிறேன்? உங்களால் முடியும்னா ஏன் கொலையை தடுக்கலை? நீங்கள் கொலையை நீங்கள் அனுமதிச்சுட்டு ஏன் நீங்கள் இப்போ உங்கள் மேலே எப்படி நம்புறுத்துனாங்க? உளவுத்துறை சொன்னதில்லை, நாங்கள் தகவல் கொடுத்து விட்டோம் காவல்துறைக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்போ யாருடைய கடமை தவிர நிலை இந்த படுகொலைக்கு காரணம்? அப்போ நீங்கள் ஒரு படுகொலை நடப்பதற்கு காரணமாக இருந்துவிட்டு இப்பொழுது நாங்கள் எதை கண்டுபிடிக்கணும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ பாதிக்கப்பட்ட தரப்பு சிபிஐ விசாரணை கோர்றாங்க. இப்போ சிபிஐ விசாரணை ஒப்படைப்பு தான் சரியாக இருக்கும். இன்றைக்கி குற்றவாளிகள் மாநிலம் தாண்டி இருக்கிறாங்க. ஒரு மாநில அரசுக்கு உட்பட்ட காவல்துறை இன்னொரு மாநிலத்தில் சென்று விசாரணை மேற்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புடன் ஒப்படைத்தால் ஒரு சர்வதேச அளவில் கூட அவர்கள் செய்ய முடியும். இந்த கொலையை பொறுத்தவரையில் எல்லா அரசியல் கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறது. ஒரு அரசியல் படுகொலை செய்வதற்கு தலித்துகளுக்கு தேவையில்லை. இவர்கள் அரசியல் கட்சியில் இவர்களை கைக்கூலிகளாகத்தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கு. இவர்களை கையாட்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆக குற்றவாளிகளில் சிலர் இவர்கள் இருக்கலாம், ஆனால் குற்றம் செய்தவருடைய மூளை யார், அந்த உச்சபட்ச நபர் யார், அதுதான் இவங்களுடைய கேள்வி. ஆக அரசு அதை நோக்கி போகணும்.
இப்போ இவ்வளவு நாட்கள் ஆயிற்று, இன்னொரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் ஒட்டுமொத்த குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அப்போ இது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்குது. எங்களுக்கு என்ன அச்சம் சொன்னோம்னா 20, 21, 22, 24 இப்படியே போய்கிட்டே ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும் இது. ஆக விரைவாக முடுக்கி குற்றவாளிகள் யார் என்பதை பகிரங்கமாக அரசு துரிதப்படுத்தி எடுக்கணும், இல்லைன்னா சிபிஐ வசம் ஒப்படைக்கணும். சிபிஐ வசம் ஒப்படைக்கணுன்றீங்க. ஆளுகின்ற ஒன்றிய அரசை ஆளுகின்ற பாஜக அதை சரியாக செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அது செய்யுமோ இல்லையான்னு இது கடந்த காலங்களில் இவர்கள் சிபிஐ விசாரணைலாம் கேட்டிருக்காங்கல்ல. தலித்துகள் தங்கள் தலைவர் படுகொலை செய்யப்பட்டால் சிபிஐ விசாரணை கேட்டால் மட்டும் பாஜக அல்லது எப்படி இது கொடுப்பாங்க? கடந்த 15 ஆண்டுகள் தமிழகத்திலேருந்து யாரும் சிபிஐ விசாரணையை கேட்கவே இல்லையா? கோகுல்ராஜ் படுகொலைக்கு கேட்டாங்கல்ல, சுவாதி படுகொலைக்கு கேட்டாங்கல்ல, யார் கேட்டது? யார்? மாநிலத்தை சேர்ந்தது கேட்டாங்க. அப்போ மற்றவர்கள் தேவைப்பட்ட பொழுது சிபிஐ விசாரணை கேட்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் ஒருமித்த குரலில் கேட்பது, தலித்துகளுக்கு தேவைப்படும் கேட்கும் பொழுது மத்தியில் பாஜக அரசு இருக்குது, பாஜக அரசை தவறாக கையாளாதா அப்படின்றால் மாநில அரசு கூட தவறாக கையாளாதா? எங்களுக்கு தேவை இதை விட மேம்பட்ட ஒரு விசாரணை. அது யாரிடம் இருந்தால் என்ன? ஒருவேளை தமிழகத்தை பாஜக ஆண்டு மத்தியில் வந்து வேறு ஆட்சி இருந்தால் கூட அதை தான் கேட்க போகிறோம் நாங்கள். ஆக ஆளுகின்ற அரசை காட்டி கோரிக்கையை முடமக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு என்ன விசாரணை தேவை என்பதை கேட்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. ஆக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய குடும்பத்தினர் அதை கேட்டிருக்கிறார்கள். தேசிய தலைவர் பெகன்ஜி மாயாவதி அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தமிழக அரசு இந்த கொலையில் சம்பந்தமில்லை எனில் சிபிஐ ஒப்படைப்பதே மேல் என்று ஒரு தேசிய தலைவரை கேட்டிருக்காரு. அதற்கு பிறகும் கூட நீங்கள் வந்து ஒரு மாத காலம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் 1 மாத காலமாகி எந்த அளவுக்கு துப்பு துளங்கி இருக்குது. இவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறோம், அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறோம், இப்போ தானே போய்கிட்டு இருக்கு. ஏன் உச்சபட்ச ஒரு இது பின்னால் இருப்பவர்கள் கண்டறிய முடியவில்லை? அப்போ அதனால் சந்தேகம் ஏற்படுது. இப்போ இதை தொடர்ந்து தலித் தலைவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது எப்படி பார்க்க முடியும் நினைக்கிறேன்? ஆமாம், உண்மைதான். தலித்து மக்களுக்கே நாங்கள் இவ்வளோ காலம் பாதுகாப்பு கேட்டுக்கொண்டிருந்தோம். தலித்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இப்போ தலைவர்களுக்கே பாதுகாப்பு வேணும். ஆமாம், தலைவர்கள் இப்போ மாறி தலைவர்களை இதுதான் திராவிட மாடல்னு சொல்கிறோம். நமக்கு இது இவ்வளவு காலம் பாமர மக்களை காப்பாற்ற வேண்டி தலைவர்கள் குரல் கொடுத்தார்கள். இப்போ தலைவர்களை காப்பாற்ற வேண்டும் பாமர மக்கள் குரல் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ அந்த அளவிற்கு தொடர்ந்து தலித் தலைமைகள் இங்கே வந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது வந்து இது மாதிரி படுகொலைகள் அரங்கேற்றப்படுகிறது. அதற்கு அடிப்படை காரணம் தொடர்ந்து உரிமை களத்தில் அவர்கள் கேள்வி எழுப்புவதுதான் காரணம். எந்த கேள்வியும் யாரும் எழுப்பவில்லை என்று சொன்னால் யாரும் படுகொலை செய்யப்பட மாட்டார்கள். ஆளும் தரப்பில் திமுகவையோ அதிமுகவை சார்ந்த அரசியல் செய்தால் யாரும் படுகொலை செய்யப்பட மாட்டார்கள். இரண்டுமே வேண்டாம் என்று மாற்று அரசியலை முன்வைப்பவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள் மாற்று அரசியலை முன்வைத்தார்கள். தலித்து மக்கள் ஆளணுங்கிற கான்செப்டை அவர் முன்வைத்தார். பகுஜன் மக்கள், தலித்து மக்கள் கூட வைக்கல அவர். தலித்துகள், பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள் உள்ளிட்ட வெகுஜன மக்கள், பெரும்பான்மை மக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அப்போ ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது எரிச்சலை தருகிறது, அவர்களுக்கு ஒரு கோபத்தை எழுப்புகிறது. அதனால்தான் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் இதன் பின்னால் இருக்கிறது. ஒரு தனி மனித படுகொலையாக இருந்திருந்தால் ஒரு கட்சியோட ஒரு தனிநபரும் முடிந்து போயிருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளுமே இது பின்னால் இருக்கிறது. அப்போ இது ஒரு அரசியல் படுகொலையாக தான் பார்க்குறோம். தன்னுடைய ஆதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கும் தலித்துகள் மீது, தலித் தலைமைகள் மீது தொடுக்கப்படக்கூடிய ஒரு படுகொலையாக பார்க்கிறோம். அது எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற தலித் தலைவர்கள் ஏன் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை பிடிக்கக்கூடாது? ஏனென்றால் ஒரு பெரிய சமூகம், தனித்து நின்றால் கூட வெற்றி பெறக்கூடிய சமூகம், ஏன் அந்த வேலையை செய்யவில்லை? முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறோம். அம்பேத்கரிய மாடல் என்ற கருத்தை நாங்கள் முன்வைப்பதற்கு அடிப்படை காரணமே ஆட்சி அதிகாரத்தை தலித்துகள் கைப்பற்ற வேண்டும். தலித்துகள் என்று சொன்னால் சாதி அடிப்படையில் ஷெட்யூல்டு காஸ்ட் மட்டும் கிடையாது, மைனாரிட்டி பீப்புள், பிற உழைக்கின்ற மக்கள் ஒருங்கிணைந்து அதை கைப்பற்றணும்னு சொல்கிறோம். நமக்கு இயல்பாகவே தலித்துகளிடம் அத்தகைய எல்லா அமைப்புகளிடமே அந்த குணங்கள் உண்டு. ஆனால் இவருடைய வலிமையற்ற அந்த நிலை வந்து ஆளுகிற ஆதிக்க வர்க்கங்களால் சிதறடிக்கப்படுகிறது. இன்னொன்று, எங்கள் தரப்பிலிருந்து உருவாகிற வலிமை மிகுந்த கட்சிகள் பெரும் அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் சென்று விடுகிறார்கள். உதாரணத்திற்கு விசிகா போன்ற கட்சிகள் இங்கு வந்து தலித்துகள் ஆள வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருந்தால் இங்கே பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கும். அப்போ ஒரு 15 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து திமுகவுக்கு பின்னால் அவர்கள் அணிவகுப்பது, குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் என்று சொல்லுவது, தலித்துகள் தனியாக திரண்டால் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்று இவர்களே தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது. தலித் அமைப்புகளில் வலிமை மிக்க அமைப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. ஏன் அவர்கள் பின்னால் நீங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடாது? நாங்கள் அவர்களுக்கு பின்னால் நின்றால் அவர்கள் திமுகவுக்கு பின்னால் நிற்கிறார்கள். இப்போ தலித்துகள் ஆள வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தால் நிச்சயமாக நாங்கள் அவர்கள் பின்னால் தான் நிற்போம். நாங்கள் அவங்களோட இணைந்து நிற்போம். பின்னால் என்ன இணைந்து நிற்போம். ஒரு கோட்பாட்டின் கீழ் எல்லோரும் சேர்ந்து நிற்போம். நான் அண்ணன் திருமாவளவனை முதல்வராக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அண்ணன் வந்து ஸ்டாலினை முதல்வராக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இங்கே அண்ணன் அம்பேத்கரிசம் என்ற கருத்தை இங்கே அடிபட்டு போகிறது. அப்போ தலித் அமைப்புகள் ஒன்றாக நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிச்சயமாக வரலாற்றில் அத்தகைய நிலை ஏற்படும்.
ஆனால் அதற்காக தொடர்ந்து நாம் வந்து பரப்புரை செய்து வருகிறோம், தொடர்ந்து பேசி வருகிறோம், திடலில் பங்கெடுத்து வருகிறோம். தவிர்க்க முடியாமல் கடந்த காலங்களில் கூட சில திராவிட அமைப்புகளை எங்களை போன்றவர்கள் ஆதரிக்க நேர்ந்தது. அதற்கு காரணம் நாங்கள் முழுமையாக தயாராகவில்லை. பெரும்பாலான தலித் அமைப்புகள் இங்கே வலிமையேற்று இருக்கிறது, பொருளாதார ரீதியாக வலிமையேற்று இருக்கிறது. தொடர்ந்து அரசாலும் காவல்துறையாலும் ஒடுக்கப்படுகிறது. அது அடிப்படை காரணம். யாரெல்லாம் முன்னணி போராடுகிறார்களோ அவர் மீது வழக்கு போடப்படுகிறது, சிறைக்கு செல்கிறார்கள், முன்னணி பொறுப்பாளர்கள் மீது வழக்கு போடப்படுகிறது. அப்போ ஆளுகிற சிந்தனை நோக்கி இவர்கள் நகர முடிவதில்லை. வாழ்வாதார போராட்டங்களிலே இவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இங்கே ஒடுக்குவது ஒன்று பாஜக அரசு கிடையாது, திராவிட மாடல் அரசு தான். அது அதிமுகவோ திமுகவோ கடந்த காலங்களில் எண்ணற்ற கொடுமைகளை இவர்கள் இழைத்திருக்கிறார்கள். எவ்வளவு கலவரங்களில் எங்களை வந்து சுட்டு கொண்டிருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள், காவல்துறை வைத்து அடித்து நொறுக்கிற எண்ணற்ற கலவரங்கள் பார்க்க முடியும். இப்போ வாழ்வாதார போராட்டங்களை தாண்டி நாங்கள் மேலே வருவதற்கே எங்களுக்கு ஆளுமுருகத்துடைய துணை தேவைப்படுகிறது. இப்போ ஆளுமுருகத்துடைய துணையை கையை பிடித்து கொண்டவர்கள் மேலே வராங்க. பன்னன் திருமா போன்றவர்கள், மூப்பனார் போன்றவர்கள், திமுக போன்றவர்களோடு இணக்கமாகி மேலே வருகிறார், ஒரு அரசியலை பேசினாலும் கூட. ஆனால் அம்பேத்கரி அமைப்புகள் தொடர்ந்து ஆளும் தரப்பை எதிர்த்து பேசிக்கொண்டே இருப்பதால் இவர்களை பலவீனப்படுத்துவதற்காகவே ஆளும் தரப்புகள் தொடர்ந்து திட்டமிடுகிறது, காவல்துறை மூலம் ஒடுக்குமுறைகளை மேற்கொள்கிறது. ஆக அதனால் அப்படிப்பட்ட இவ்வளவு காலம் அது எட்டி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பகன்ஜி மாயாவதி போன்று, கன்ஷிராம் போன்று உத்தரப்பிரதேச ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது போன்று இந்தியாவில் நிச்சயம் தமிழகத்திலும் பெரிய மாற்றம் நடக்கும். அதை நோக்கி இந்த இளைய தலைமுறை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்று யாரும் திமுகவையோ மிகப்பெரிய தலித் கட்சிகளையோ கேள்வி கேட்பாரற்று ஆதரிப்பதற்கு மனநிலை யாரிடம் கிடையாது. இருக்கக்கூடிய சூழ்நிலை தலித்துகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும். எங்களுடைய இடஒதுக்கீடுகளை அவர்கள் பறித்து கொண்டார்கள், வேலைவாய்ப்புகளை பறித்து கொண்டார், நிலங்களை பறித்து கொண்டார் என்ற குமுறல் பெரிய அளவில் காணப்படுகிறது. ஆக இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து நிச்சயமாக ஆட்சி அதிகாரம் நோக்கி நகர்வார்கள். பெரிய அமைப்புகளுக்கு, பெரிய கட்சிகளுக்கு அத்தகைய நோக்கம் இல்லை. ஆனால் சிறிய அமைப்புகள் அதை நோக்கி இப்பொழுது சிந்தித்து கொண்டு ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். வரவேற்கக்கூடிய ஒன்று இது. பொதுமக்கள் மத்தியில் அதாவது தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட சில உரிமைகள், அதை வைத்துக்கொண்டு மற்ற மக்களை அவர்கள் வந்து கைது செய்கிறார்கள். அதாவது சாதி பெயரை சொல்லிவிட்டான் என்றோ அல்லது நாடக காதல் என்று சொல்லி முறை தவறி பண்ணுறது, இது மாதிரியான செய்திகள் எல்லாம் மற்ற மக்களிடையே ஒரு அதிருப்தியை, தலித் மக்கள் மேல் ஒரு வெறுப்பை ஊட்டுகிறது அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? காவல்துறை தலித் மக்களிடம் கைகளில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது. இது ஒரு வழக்கு போட வேண்டும் என்று சொன்னால் அது காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் போட வேண்டும். காவல்துறை என்பதே சேரி மக்களுக்கு, தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஒரு புகாரை பதிவு செய்வதற்கே தலித்து மக்கள் மிகப்பெரிய அளவில் போராட வேண்டியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே சாதி கொடுமைகள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் தமிழகம் என்று NCRB புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. முதல் 5 மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் வருகிறது. அப்போ சாதி கொடுமைகளுக்கு அதிகம் உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் இங்கே யார் மீது வழக்கு அதிகமாக இருக்க வேண்டும்? இவர்கள் யார் சாதி கொடுமைகளுக்கு உள்ளாக்குகிறார் அவர்கள் மீது வழக்கு அதிகமாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. இங்கே இவர்கள் கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச புகார்கள் கூட பதிவு செய்யப்படுவதில்லை. ஒரு புள்ளி விவரம் 0.25% தான் வன்கொடுமை வழக்கு செய்வது பதிவாகிறது. 4 வழக்குகள் கொடுத்தால் 1 வழக்கு பதிவு செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது காவல்துறை எல்லாம் தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கின்ற பொழுது எப்படி இவர்களை வந்து பிற மக்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியும்? இது திட்டமிட்டு இப்படி ஒரு செய்திகளை பறக்கிறார்கள். நாடக காதல் என்பதெல்லாம் இங்கே வந்து திட்டமிட்டு மருத்துவர் ராமதாஸ் இந்த உழைக்கும் மக்கள் வந்து பிரிந்து சென்றதற்கு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த நாடக காதல். ஒரு காலகட்டத்தில் கிராமங்களில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த பெண்களை எல்லாம் பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு ஊரில் வந்து பஞ்சாயத்தில் அவதாரம் கட்டிட்டு போகக்கூடிய சமுதாயமாக தான் அது இருந்துச்சு. பல கிராமங்களில் பார்த்துருக்கோம். பல திரைப்படங்கள்லேயே அதை வெளிப்படையாக காமிப்பாங்க. அதை இருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் நாங்கள்லாம் நாடக காதல்னு நாங்கள் சொல்லவே இல்லை. அதை நாங்கள் பொறுத்து கொண்டோம். அதுக்கு நீதியை நாங்கள் வந்து சட்டப்படியாக கேட்டோம். இல்லை உள்ளூர் பஞ்சாயத்துகளுக்கு எங்கள் மக்கள் பயந்து போனாங்க. இன்றைக்கு எங்கள் இளைஞர்கள் படித்து மேலே வராங்க, அரசு ஊழியர்களாக ஆறாங்க. தலித்து மக்கள் இல்லாத துறை எதுவும் இல்லை என்ற நிலையில் இன்றைக்கி உருவாகி இருக்குது. அதற்கெல்லாம் காரணம் இடஒதுக்கீட்டின் மூலம். ஆனால் அம்பேத்கர் மேலே வரும் நமக்கு. அப்படி வரக்கூடியவர்களை பெண்கள் விரும்புகிற பொழுது அவர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கிறார். இயல்பாக நடக்கக்கூடிய தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுமே நடக்குது. இது திட்டமிட்டு ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்ற முடியுமா? முடியாது. கடந்த காலம் சாதி இந்துக்கள் வேண்டாலும் அப்படி செய்தாங்க. தலித் மக்கள், தலித் பெண்களை அப்படி வயலுக்கு வேலை செய்யக்கூடிய பெண்களை, தன்னை உழைக்கக்கூடிய சமூகத்தவர்கள் அப்படி செஞ்சாங்க நமக்கு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இவர்கள் நாகரிகம் அடைந்து வருகிறார்கள். அவர்கள் விரும்புகிறார்கள். சாதி இந்தின் மனநிலை பெண்களை அடிமையாக பார்த்து கொண்டே இருக்கிறது. தன் வீட்டில் ஒரு பிராய்லர் கோழி வளர்ப்பதைப் போல பெண்களை சாதி இந்து கூட்டம் வளர்க்குது. அவங்கள பொட்டி பாதுகாத்து பண்பாடுங்கிற பெயரில் கட்டுப்பாடுகளை விதித்து அவர்களை வீட்டை விட்டு வெளியே வராமல் அவர்களுக்கு 1000 கட்டுப்பாடுகளை விதிக்கின்ற பொழுது சுதந்திரமாக பழகுகிறவர்களிடம் அவர்களுக்கு ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. ஆக திட்டமிட்டு யார் செய்தாலும் அதை நாங்களே எதிர்க்கிறோம். திட்டமிட்டு வன்கொடுமை வழக்குகள் கொடுப்பதை நாங்களே எதிர்க்கிறோம். ஆனால் சூழல் அப்படி இல்லை.
எல்லாம் இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. சட்டமன்றங்கள், நீதிமன்றங்கள், இந்த காவல்துறை, இந்த நிர்வாக அமைப்பு, வருவாய்த்துறை எல்லாம் பெரும்பாலும் தலித்து மக்களுக்கு எதிராக இருக்கின்ற பொழுது எப்படி அவற்றையெல்லாம் பயன்படுத்தி இவர்கள் பொய் வழக்கப்பட முடியும்? அது அடிப்படையான கேள்வி. இந்த கேள்வியே ஒரு வாதமற்ற ஒரு கேள்வி, ஒரு நியாயமற்ற ஒரு கேள்வி. அப்படி நடக்கவே நடக்காது. அப்படி ஒருவேளை நடந்தால் கூட எங்களை போன்ற அமைப்புகள் அவற்றை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இடஒதுக்கீடு, அரசு தரும் சலுகைகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு முன்னேற்ற நிலையில் வந்துவிட்ட தலித் மக்கள் அவர்களுக்கு கீழே உள்ள உறவினர்களை, அதாவது பொருளாதாரத்தில் இருக்கிறவர்களை கைதூக்கி விடுவதில்லை, அவர்களை கண்டுகொள்வதில்லை, அவர்கள் வேறு ஒரு சமூகத்தோடு தொடர்புடையவர்களாக, திருமண தொடர்புடைய மாறிவிடுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எல்லா சமூகத்திலுமே இருக்குது. அது எல்லா சமூகத்திலும் இருக்குது. எம்பிசி சமூகத்தில் வந்து படித்து மேலே வருகிறாங்க, அந்த தெருவு விட்டு அவங்க டவுனுக்கு போயிடுறாங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட் சேரி போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் எந்த அடிப்படை வசதிகளையும் அரசு செய்வது கிடையாது. சாலை இருப்பது கிடையாதுங்க. அங்கே எல்லா அரசு கட்டிடங்களையும் அரசு வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் கட்டுறாங்க. இது அரசு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு தீண்டாமை. அரசு கட்டிடங்கள் அது அதிக மக்கள் இருக்கிற இடத்துல கட்டுவது ஒரு நியாயமான அரசு அப்படி வாழ்த்து வைத்துக் கொண்டால் கூட எந்த பகுதியிலேயும் தலித்து மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவில் கிடையாதா? அந்த பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறதா? தமிழகத்தையே எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தமிழகத்திலேயே பார்த்தோம்னா பல கிராமங்களில் ஷெட்யூல்டு காஸ்ட் அதிகமாக இருக்காங்க. இப்போ மற்ற சமூக மக்கள் குறைவாக இருக்காங்க. அங்கும் கூட பார்த்தோம்னா விஓ ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, ரேஷன் கடை அங்கே தான் இருக்குது, பள்ளிக்கூடம் அங்கே தான் இருக்குது. அப்போ ஏன் இங்கே கட்டலப்போ? அப்போ ஒரு பின்தங்கிய பகுதியை தொடர்ந்து அரசு புறக்கணித்து வருகிறது. இது போன்ற கட்டிடங்களை அங்கே கட்டுகிற பொழுது தான் அங்கே சாலை போடுவாங்க, மக்கள் புழங்குவாங்க, அங்கே கூடிய நிலங்களுடைய மதிப்பு உயரும், அங்குள்ள மக்களும் வந்து மேம்பட்ட நிலையை அடைவாங்க. அப்போ ஒரு பகுதியை தொடர்ந்து புறக்கணித்தே வருகிற பொழுது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்களே, அவங்க வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வெளியில் வராங்க. அப்போ வந்து தான் ஆகணும். அதை நம்ம அவங்க தலைமுறை உயர்த்தி ஆகணும். அப்போ அரசு ஏன் சேரியை உயர்த்தாமல் விட்டுது? மற்ற தெருவுக்கெல்லாம் சாலை எப்படி இருக்குது, இங்கே சேரிக்கு எப்படி சாலை இருக்குது? மற்ற தெருவில் இருக்கக்கூடிய மின்விளக்குகள் எப்படி இருக்குது, இங்கே எப்படி மின்விளக்குகள் எப்படி இருக்குது? அங்கே குடிநீர் வசதி எப்படி இருக்குது, இங்கே குடிநீர் வசதி எப்படி இருக்குது? ஒரு பகுதியை தொடர்ந்து புறக்கணித்தே வைத்துவிட்டு அவங்களுக்கு சுடுகாடு சாலை கூட கொடுப்பது கிடையாது. அவங்களுக்கு பல கிராமங்கள் என்ன இரட்டை கோலை முறை வச்சுருக்கீங்க, கோயிலுக்குள்ளே விடுறது கிடையாது. மேல் பாதி தீவட்டிப்பட்டி போன்ற பகுதியெல்லாம் பார்க்குறோம். இவ்வளவு பின்தங்கிய முறையில் கிராமங்களில் உள்ள சேரிகளை வந்து கவலைக்கிடமான நிலையில் வைத்துக்கொண்டு அதை விட்டு வெளியேறாங்கன்னா வெளியேற தான் செய்வாங்க. சேரிகளை விட்டு மொத்தமாகவே வெளியேறி ஊருக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். நான் அப்போ அரசு இவற்றை ஒழிக்காமல் இவற்றையும் காப்பாற்றி வைத்திருக்குது. ஊருக்கும் சேரிக்கும் இடைவெளி இருக்குது. ஊரில் உள்ளவர்கள் சேரிக்கு எதிராகவும் சேரியில் உள்ள ஊருக்கு எதிராகவும் இருக்கிறாங்க. இந்த இடைவெளியை யார் போக்கணும்? அரசு தான் போக்கணும். ஏன் போக்கலை? மற்ற மாநிலங்களில் போக்கலை. அங்கே பெரியார் பிறக்கலை. நீங்கள் வந்து பெரியார் மண் தம்பட்டு நினச்சிக்கிறீங்களே. ஆனால் இங்கே பெரியார் பிறந்திருக்காருல்ல. ஊருக்கும் சேரிக்குமான இடைவெளி எங்கே குறைச்சிருக்கீங்க? ஏன் ஆணவ படுகொலை நடக்குது? திட்டமிட்டு நாங்கள் வந்து எல்லாம் செய்கிறதா நீங்கள் பொய் பிரச்சாரம் செய்கிறீங்களே. திட்டமிட்டு யார் இங்கே செய்வது, புறக்கணிப்பதுங்க? எவ்வளவு தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நாடக காதல் நிறுத்துங்க, ஆணவ கொலைகள் தானாக நின்று விடும் சொல்கிறாங்க. நாடக காதல் எப்படி செய்ய முடியும்? ஒரு காதலை நாடகமாக செய்வோம் என்பது மிகப்பெரிய மோசடித்தனம். தன் வீட்டு பெண்கள் பிற இளைஞர்கள் காதலிக்க திட்டம் போட்டால் ஏமாந்து விடுவார் சொல்வது அயோக்கியத்தனமாக. தன் வீட்டு பெண்ணை கொச்சைப்படுத்துவது போல. அப்போ எங்கள் வீட்டு பெண்ணை வந்து நான் வந்து தெளிவாக வளர்த்துருக்கேன், அறிவார்ந்து வளர்த்துருக்கேன் அப்படின்னா பெருமை. என் வீட்டு பொண்ணு அவன்கிட்ட ஏமாந்துருவா, என் பொண்ணு அவ்வளோ பலகீனமாக இருக்கா, அவன் வந்து திட்டம் போட்டான்னா எங்கள் சமூகத்தை பெண்கள்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. அதில் ஏந்துறாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போ இது தன் சமூகத்து பெண்ணையே கொச்சைப்படுத்துவது போல நமக்கு. அது இங்கே எல்லோரும் சிந்திக்கிறார்கள், எல்லோருக்கும் தேவை இருக்கிறது. கிராம கட்டுக்குள்ளே வந்து யார்கிட்டையும் பேச முடியாது. நகரத்துக்கு வரும்பொழுது பேசுகிறாங்க, ஓரிடத்தில் பணி செய்கிறாங்க, ஒரு அறிமுகம் செய்து கொள்கிறாங்க. அப்போ இங்கே இயல்பான ஒரு இணக்கம் ஏற்படுது. அப்போ என்ன சொல்ல போனோம்னா பல கிராமங்களில் ஷெட்யூல்டு கேஸ்ட் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ரிசர்வ் தொகுதியில் நிற்க வச்சு அவங்க அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. அரசு அதிகாரத்தையே இவர்கள் தவறாக பயன்படுத்தி பாருங்கள். எண்ணற்ற கிராமங்களை பாருங்கள். இரண்டாவது முறையாவோ முதல் முறையாவோ ஷெட்யூல்டு கேஸ்ட் பொண்ணை வந்து திருமணம் செய்து கொண்டு அவங்களுக்கு எந்த உரிமையும் தராமல் அந்த ஊர் ரிசர்வ் தொகுதியில் நிற்க வச்சுட்டு அந்த பொண்ணை எதையும் தெரியாமல் இவர்கள் அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அதை விட தனக்கு கையாள மாதிரி ஒரு ஆளை ரிசர்வ் தொகுதியில் நிற்க வச்சுட்டு அவனை எந்த செயல்படவே விடாமலே இவங்க அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ யார் சிஸ்டத்தை கரப்ட் பண்ணுவது? இவர் நேர்மையாக தலித்து இளைஞர்கள் இருக்காங்க, அதனால தான் இறந்து போகிறாங்க. எவ்வளோ இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தப்பிச்சு ஓடினாங்களா அவங்களாம்? இப்போ தொடர்ந்து நீங்கள் திராவிட கழகங்களின் ஆட்சியை குறை சொல்கிறீங்க, தேசிய ஆட்சியை நீங்கள் வரவேற்கிறீர்களா? அது தேசிய ஆட்சி எங்களை பொறுத்தவரை எதிரி, இந்துத்துவம் எங்களுக்கு எதிரி. நாங்கள் பகிரங்கமாக அறிவிச்சுக்கிட்டோம். பார்ப்பனியமும் இந்துத்துவமும் எங்கள் இருபெரும் எதிரிகள்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் இந்துக்கள் தானே? இந்துக்கள் கிடையாது, சேரி மக்கள் இந்துக்கள் கிடையாது. அம்பேத்கருடைய கான்செப்ட் படி நம்ம ஏன் இவர்கள் சேரியில் இருக்காங்க? இந்துக்களாக இருந்தால் நாங்கள் ஊரில் இருந்திருப்போம். நாங்கள் எங்களுக்கு ஏன் தனி சுடுகாடு தனி கோயில், அவர்களுக்கு ஏன் தனி சுடுகாடு தனி கோயில்? இவர்கள் இந்துக்களாக இருந்தால் இவங்க ஏன் சேரியில் இருக்காங்க?
சேரி மக்கள் இந்துக்கள் அல்ல. சேரி மக்கள் இந்துக்கள் அல்ல, அவர்கள் பூர்வ பௌத்தர்கள். இது அம்பேத்கருடைய ஆய்வு. அந்த அடிப்படையில் தான் 2வது வட்டமேசை மாநாட்டில் எங்களுக்கு இரட்டை வாக்குரிமை வேணும்னு கேட்டார். தனி செப்பரேட் எலக்ட்ரோட், தனி வாக்காளர் தொகுதி எங்களுக்கு கொடுங்க கேட்டார். அரசு ஆவணங்கள்ல இன்னும் மாற்றம் பண்ணாம அது தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் ஆளுகிற ஆளும் இருக்கத்தால் எங்களை தொடர்ந்து இந்துக்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோன்றதை விட நீங்க தானே அதை முன்னெடுத்து ஒவ்வொருத்தரும் மாத்திக்கலாமே. நடக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கரோடு 10 லட்சம் மக்கள் பௌத்தம் பெற்றார்கள். நாங்கள் இந்துக்களாக இருந்திருந்தால் அண்ணல் அம்பேத்கர் பௌத்தம் போனார். எங்கள் தலைவர் TM மணி அவர்கள் தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் போராடினார். மடங்கள், கோயில்கள், பண்ணைகள், சாதி இந்துக்கள் இப்படிலாம் போராடினார். கடைசியில் இந்த சாதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் அது பௌத்தத்துக்கு போகாமல் இஸ்லாத்துக்கு போனாங்க? அங்கே பௌத்த கட்டமைப்பு இல்லை. இப்போ அண்ணல் அம்பேத்கர் ஒரு மதத்தை ஏற்கிற பொழுது அந்த மதம் பலமுள்ள மதமாக இருக்கணும், உன்னுடைய பலத்தை உயர்த்தி கொள்ள வேண்டிய அளவில் அந்த மதம் இருக்கணும்னு சொன்னாங்க நமக்கு. ஆனால் பௌத்த கட்டமைப்பு இங்கே வளராத போது அந்த இடத்தில் இஸ்லாம் இருந்தது. இஸ்லாம் இங்கே சாதியை ஒழிக்கக்கூடிய தீண்டாமைக்கு மாமருந்தாக இருந்தது. தந்தை பெரியார் சுட்டி கூட்டிய இணை இழிவுக்கு நீங்கி இஸ்லாமிய நன்மருந்துன்னு. அப்போ இந்த சாதி இழிவிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் வெளியேற வேண்டும் என்று சொன்னால் அப்போ ஒரு வலுவான ஒரு கூட்டத்தோடு இணைய வேண்டிய அடிப்படையில் சுயமரியாதைக்கு இடமளித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்போ தொடர்ந்து எங்கள் மக்கள் இதிலிருந்து வெளியேறி கொண்டு தான் இருக்கிறார்கள். அரசு தான் எங்களை வெளியேற விடாமல் மதமாற்ற தடுப்பு தடை சட்டங்களை கொண்டு வந்து இந்த சிறைக்குள்ளேயே அடக்க பார்க்கிறது. உங்கள் தலைவர் அந்த சூழலில் மாறினார், இஸ்லாத்துக்கு மாறினாங்க. நீங்கள் ஒரு பேராசிரியர், வளர்ந்து விட்டீர்கள், உலகம் உங்களுக்கு தெரிகிறது. உங்களுடைய சாதி சான்றிதழ் எப்படி இருக்கிறது? மதம் எந்த மதத்தை? நான் ஷெட்யூல்டு கேஸ்ட் தான் இருக்கு. நமக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் மதம் இந்துன்னு தான் இருக்கிறது. அதையே நீங்கள் பௌத்தம் மாற்றலை? நீங்கள் முன்னோடியாக இருக்கலாம்ல உங்கள் மக்களுக்கு. நிச்சயமாக அண்ணல் அம்பேத்கர் போன்று இந்த மக்களை, பெருவாரியான மக்களையோடு நாம் நிச்சயமாக இந்த மதத்தை விட்டு வெளியேற போது நிச்சயமாக உண்மை. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இரு திசையில் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கோம். ஒரு பக்கம் சமூக ஒடுக்குமுறைக்கு காரணம் இந்துத்துவம், இப்போ இன்னொரு பக்கம் அரசியல் ஒடுக்குமுறை. இல்லை சாதாரண நிகழ்வு, அதாவது கெசட்டில் நீங்கள் போய் மாற்றிடலாம். அதை ஒரு பெரிய நீண்ட நாள் போராட்டம் மாதிரி நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்க முடியாதுல்ல. அதாவது அதிகாரத்துக்கு வரணுன்றது ஒரு நீண்ட நாள் போராட்டம். ஆனால் இந்த மதம் சமயம் சார்ந்து மாறுவது என்பது சாதாரண சாதாரண விளைவுதான். ஆனால் இந்த மக்களை இந்துவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவர் மக்களிடம் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னை மிக எளிதாக தனிமைப்படுத்தி விடுவார்கள். கடந்த காலங்களில் அப்படி தான் தனிமைப்படுத்துகிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவர், இவர்கள் இஸ்லாமியர். நம்ம கிறிஸ்தவர்களாக மாறினா சலுகைகள் இல்லை. இப்போ அதை நாளைக்கு கூட நீங்கள் ஆகஸ்ட் 10ஆம் தேதி கருப்பு நாள்லாம் அதை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் பௌத்தராக மாறினா அது உண்டு. அந்த நிலையில் ஏன் பௌத்தர்களாக மாற்றக்கூடாதுன்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் இப்போ இடஒதுக்கீட்டுக்காக மாற வேண்டும் என்று சொன்னால் மாறலாம். எங்களுடைய முதன்மை பணி பெருவாரியான மக்களை விழிப்புணர்வு பெற வைப்பது. அந்த மக்கள் மத்தியிலிருந்து பணி செய்வது என்பது தேவையாக இருக்குது. அந்த மக்கள் விழிப்புணர்வு பெற்று விட்டீர்கள், மற்றவங்களை பெற வைக்க போகிறீங்க. நீங்களே அதில் போய் அதை முன்னுதாரணமாக செயல்படலை ஏன்றேன் நான். இல்லை, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னோம்னா சேரிகளை இந்துமயமாக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் RSSற்கு ஆட்கள் பிடிக்கக்கூடிய, இப்படி திராவிட கட்சியில் தங்களுக்கு ஆள் பிடிக்காது, இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஆள் பிடிக்குது. அப்போ இந்த மக்கள் மத்தியிலிருந்து இவர்களிலிருந்து ஒருவராக கொஞ்ச நாள் பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் அப்படி தான் பணி செய்தார். உள்ளுக்குள்ளே இருந்து வேலை செய்யணும். ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு பௌத்தராகவோ கிறிஸ்துவராகவோ இஸ்லாமியராகவோ மாறுன்னு சொன்னோம்னா நீங்கள் அங்கே இந்த மக்கள் இந்துத்துவ அமைப்புகள் வெகு எளிதாக பிரச்சாரம் செய்திருவாங்க. நீங்கள் உங்களை விட்டு போயிட்டா, உங்களுக்கு எதிரானவன், நீங்கள் உங்கள்கிட்ட வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ இப்படிப்பட்ட சந்திரங்கள் எல்லாம் இங்கே அரங்கேற்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த மக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் இந்துக்கள் இல்லை என்பதை முதல்ல நாங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறோம். நம்ம பூர்வ பௌத்தர்கள் என்று சொல்லி வருகிறோம். உங்களுக்கு எந்த மதம் விடுதலை தருகிறதோ அந்த மதத்தை ஏறுங்கள் என்று சொல்லுங்க. அதை தாண்டி தலித்து மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஒரே மக்களாக இருந்தவர்கள். இஸ்லாமியர்கள் அரேபியாவில் வந்திருந்தவங்க கிடையாது, கிறிஸ்துவர்கள் இன்றைக்கி இங்கிலாந்து வந்திருந்தவங்க கிடையாது. இங்கே கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஏற்றிருக்காங்க. அப்போ இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கிற கருத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். அப்போ இது ஒரு நீண்ட கால திட்டம். இந்த திட்டத்திற்காக நாங்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் நாங்கள் அம்பேத்கர் மாதிரி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இந்த மதத்தை விட்டு வெளியேறுவதற்குமான பெரும் செயல் திட்டம் எங்களிடம் இருக்கிறது. அண்மையில் வக்ஃபு வாரியத்தில் சில திருத்தங்களை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதை பற்றி தங்களது கருத்து என்னென்ன? வகுப்பு வாரிய சொத்துக்களில் பாஜக அரசு தலையிடுவது ஏற்புடையதல்ல. பொதுவாக பிற மதங்களின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. அது இஸ்லாம் மட்டும் கிடையாது, இந்துக்கள் இருக்கக்கூடிய ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களிடையே அவங்க காழ்ப்புணர்வு கொண்டவங்களாக தான் இருக்காங்க. நீங்கள் பாராளுமன்ற திறப்பு கூட எங்களை அழைப்பது கிடையாது. எங்களுக்கான நிதியை எங்களுக்கு செலவிடுவது கிடையாது. இந்த நாடு நீண்ட கால ஆட்சியாளர்களாக இவங்க தான் இருக்காங்க. குறைந்தபட்சம் இந்து மதத்தையே சீர்திருத்த முடியாதவர்கள் இன்னொரு மதத்தினுடைய நிர்வாகத்தில் எப்படி தலையிட்டு சீர்திருத்தம் செய்வார்கள்?
வகுப்பு வாரி சொத்துக்கள் ஒன்றும் அரசு வந்து இவர்களுக்கு இனாமாக கொடுத்தது கிடையாது. இவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்த பொழுது, இவர்கள் அதிகாரத்தில் இருந்த பொழுது உருவாக்கி கொண்ட சொத்துக்கள் தான் இது. எப்படி கோயில் சொத்துக்கள் தலைமுறையாக இவர்கள்ட்ட நிறைய பேர் தானமாக கொடுத்ததான் வக்ஃப்னு இருக்கு. அப்போ இந்த சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்கும். இப்போ மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்கு இப்படிப்பட்ட சிறப்பு பிரதிநிதித்துவங்களை கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு. அறநிலையத்துறையில் கூட இந்து அறநிலையத்துறை இந்து மக்கள் தான் அதில் அதிகாரத்தில் இருக்க முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா இஸ்லாமியர் இல்லைன்னா மற்றவர்களை கொண்டு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரும்பொழுது இந்த சிஸ்டத்தை கரப்ட் பண்ணுற வேலை. அப்போ எந்த மக்களுக்குமே அந்த மக்கள் சார்ந்தவர்கள் தலைமை இருக்கும்பொழுது தான் நேர்மையாக இருக்க முடியும். இப்போ உதாரணத்திற்கு இப்போ ரிசர்வ் தொகுதி இருக்குது. ரிசர்வ் தொகுதி எதுக்கு உருவாக்கப்பட்டது? ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுடைய குரல்களும் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒழிக்கப்பட வேண்டும். ரிசர்வ் தொகுதியில் ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் மட்டும் தான் போட்டியிட முடியும். ஆனால் இது எப்படி கரப்ட் பண்ணப்படுது? அரசியல் கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை ஷெட்யூல்டு காஸ்ட்டில் நிற்க வைக்கிறாங்க. அப்போ நேர்மையாக உழைப்பவர்கள் என்பதை தாண்டி படைபலம் மிக்க அதிகார பலம் மிக்க கட்சிகள் தங்களுடைய ஆட்களை அதில் போட்டியிட வைக்கிறாங்க. அப்போ இது நோக்கத்தையே ஸ்பாயில் பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய உண்மையான குரல்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒழிக்கப்படவில்லை. அப்படி தான் வகுப்போடுங்கிறது அது அந்த மக்களுக்காக நீண்ட காலமாக 12 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு. அது அதனுடைய சொத்துக்களே பலவாறு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. எப்படி பஞ்சமி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ வகுப்பு சொத்துக்கள் அது மாதிரி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவற்றை மீட்டுக் கொடுப்பதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். இப்போ மீட்டுக் கொடுப்பதற்கு பொறுப்பேற்காமல் நிர்வாகத்தில் மற்றவர்களையும் கொண்டு உள்ளே நுழைப்பது என்பது நிச்சயமாக அதனுடைய நோக்கத்தை வந்து பாழடிக்கும். அது நிச்சயமாக. அதனால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நம்ம அது அதாவது ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்தது இந்த சிறுபான்மையினருக்கும் தலித் மக்களுக்கும் எதிரான ஆட்சி என்று சொல்லப்பட்டது. தொடர்ந்து அவங்களே இப்போ ஆட்சி செய்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து அவங்களுக்கு அதிக பெரும்பான்மை இல்லைன்றதுனால அவங்களுடைய நடவடிக்கைகள் மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அவர்களுக்கு வேண்டிய கட்டமைப்புகள்லாம் ஏற்கனவே 10 ஆண்டுகள் உருவாக்கி விட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து சைலண்டாக இருந்தாலே போதும். அது கடந்த 10 ஆண்டுகளில் அவர்களுக்கு தேவையான மாதிரி இந்த அரசு நிர்வாகத்தை எல்லாம் மாற்றிவிட்டார்கள். நீதித்துறையை மாற்றிவிட்டார்கள். நீங்கள் வந்து இந்த அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்களை வந்து கையில் எடுத்துட்டாங்க. நிர்வாகத்துறை மொத்தமாக இராணுவத்தை கையில் எடுத்து விட்டாங்க. இப்போ மொத்தமாகவே காவிமயமாக்கி விட்டார்கள் இந்த இந்தியாவை. அப்போ இந்த 5 ஆண்டுகள் அவர்கள் வந்து மௌனமாக இருந்தாலே போதும். இந்த கட்டமைப்பு மேலும் மேலும் பலம் பெற தான் போகும். அப்போ புதிதாக அவங்க செய்வதற்கு ஒன்றும் இல்லை பெருசாக. இன்னும் பண்ணோம்னா நிதிஷ்குமார் போன்றவர்கள், இன்னும் பண்ண அந்த பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு போன்றவர்கள்லாம் இருப்பதனால் கூட அவர்கள் மென்மையான போக்கை கடைபிடிக்க முடியும். ஆனால் மென்மையான போக்கு என்பது ஏற்கனவே உருவாக்கிவிட்ட அந்த தளத்தின் மீது தான் நின்று கொண்டு தான் மென்மையாக இருக்க முடியும். அதனால் பின்னோக்கி இந்தியா பயணித்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பின்னோக்கி பயணத்தில் இனி இவர்கள் எப்படி இருந்தாலுமே இந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கு நமக்கு இன்னும் பல ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பிடிக்கும். அப்போ அதனால் இந்துத்துவவாதிகளுடைய போக்கில் மாற்றம் என்பது எப்போதும் ஏற்படாது. உலகத்தின் கொடுங்கோலர்களை வரிசை கட்டி நிறுத்தினால் இந்தியாவின் இந்துத்துவவாதிகளை 2 அடி முன்னே நிறுத்தலாங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அவ்வளவு மோசமானவர்கள். சொந்த மதத்தையே இவர்கள் வந்து உழைக்கும் மக்களை வந்து சூத்திரர்கள்னு சொல்லுவாங்க. பிசி எம்பிசி மக்களை சூத்திரர்கள் சொல்கிறவங்க. கடைநிலை மக்களை வந்து சேரி மக்களை வந்து தீண்டப்படாதவர்கள் ஒதுக்குனவங்க. இப்போ சொந்த மதத்தையே வஞ்சித்தவர்களுக்கு ஒரு நாடாவது தேசமாவது இதெல்லாம் ஒரு தேவைக்காக பயன்படுத்தி கொள்வாங்க. இந்த தேச விரோதிகள் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மல்யுத்த போட்டியில் ஒரு வீராங்கனை வினேஷ் போகத், ஆமாம், ஒரு 100 கிராம் உடல் எடை கூடியிருக்குன்றது ஒரு காரணத்தினால அந்த அதாவது பதக்கமே பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இங்கே நடந்த பாஜகவால் தவறாக நடத்தப்பட்ட வீராங்கனைகள் அவங்க போராட்டம் பண்ணாங்க, அதற்கு பழிவாங்கும் நோக்கிலே இது இருக்கிறது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. இதை பற்றி நிச்சயமாக தான் நீங்கள் வந்து அவங்க சொன்ன வரலாற்று கதைகளை ஆதாரமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மகாபாரதம் படிக்கும் பொழுது பார்த்தோமா, அந்த துரோணாச்சாரியார் வந்து கடலுக்கு இந்த கௌரவர்களோடு வேட்டையாட போவார். அங்கே வந்து ஏக்கலைவன் ஒரு பழங்குடியினை வருவான். அர்ஜுனனை விட மிகச்சிறப்பாக வில்வித்தை விடக்கூடியவன். அர்ஜுனன் வந்து மாங்காவை குறிவி பண்ணுறான், மாங்காய் காம்பையை குறி வைக்கக்கூடியவன் ஏக்கலைவன். தனக்கு போட்டியாளர்கள் விடக்கூடாது என்பதற்காக அவங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டு காப்பியங்களை கதைகளை திட்டவங்க. அப்போ ஏக்கலைவனுடைய விரல்களை வெட்டினார்கள்னு படிக்கிறோம். இப்போ சம்புகனை கொன்றார்கள்னு படிக்கிறோம். சம்புகனை கொன்ற சதிகாரர்கள், ராமனை சம்புகனை கொன்றான். ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பழங்குடி சமூகத்திலிருந்து வந்தவன் வேதங்களை வந்து தவம் செய்ததற்காக ஆமாம் அவர் படுகொலை செய்தான்னு படிக்கும். அப்போ தனக்கு இணையாக தன்னை விட விஞ்சக்கூடியவர்கள் அது அடித்தட்டு சமூகத்திலிருந்து வரும்பொழுது அவர்களை எந்த நிலையிலும் பலியிடக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. இப்போ இந்த வினேஷ் போகத்தெல்லாம் பார்த்தோம்னா அப்படித்தான். ஒரு ஒலிம்பிக்கு செல்லக்கூடியவர்கள் எப்படி ஒரு இரவில் 100 கிராம் வந்து எடை வந்து உடனே அவர் எடையை குறைப்பதற்காக தலைமுடியை வெட்டினார், ரத்தத்தை வெளியில் எடுத்தாங்க, இரவு முழுதும் தூங்காமல் பல செயல்பாடுகளை, அதாவது எல்லாம் இவர்கள் விடுவது எப்படி ஓரிரவில் வந்து 100 கிராம் வந்து
ஏற முடியும். நீங்கள் உங்களுடைய கண்காணிப்பின் கிடையாது, நியூட்ரிஷன் நீங்கள் தானே இருக்கீங்க, உங்களுக்கு கண்காணிப்பின் தானே இருக்காங்க. நீங்கள் போடுற சாதாரண போட்டிகள் கிடையாது, ஒலிம்பிக்கு. ஆமாம், அந்த நியூட்ரிஷன் பற்றியோ அல்லது அவர் யார் என்பதோ அல்லது அவர் என்ன சொல்கிறார் என்பதோ வெளியே வரலையே. இதெல்லாம் திட்டமிட்டப்பட்ட சதி. இங்கே அரசுக்கு எதிரானவர்கள் உலக அளவில் வெற்றியை குவித்தால் அரசு அம்பலப்பட்டு போகும். ஆக இவர்களை தோற்கடிக்க வேண்டும், அப்படி தான் இவங்களுடைய நோக்கம். இவர்கள் மட்டும் கிடையாது, இந்தியா உலக அளவில் இது 2வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு. பதக்கப்பட்டியலில் கடைசி கூட வர மாட்டேங்குது. என்ன காரணம்? பார்ப்பனிய ஆளும் வர்க்கம் இங்கே வந்து விளையாட்டுத்துறை உட்பட முக்கியமான துறைகளை கையில் வைத்திருக்கிறது. இந்த துறைகளிலிருந்து வெளியேற்ற உழைப்புக்கு சம்பந்தம் இல்லாத பார்ப்பனர்கள் ஏன் இந்த விளையாட்டுத்துறைக்கு தலைமை இருக்கிறாங்க? மல்யுத்தத்திற்கு அவள் என்ன சம்பந்தம் இருக்குது? நீங்கள் கிரிக்கெட் வந்துட்டு போங்க, நீங்கள் யாரையும் தொடர்ந்து விளையாடுற விளையாட்டு கிரிக்கெட் வந்துட்டு போங்க நீங்கள். ஆனால் தடகளத்திற்கும் மல்யுத்தத்திற்கும் குத்துச்சண்டைக்கு நீங்கள் ஏன் வந்து பொறுப்பில் இருக்கீங்க? நீங்கள் அதை உழைக்கும் மக்கள் ஒப்படைங்க. நீங்கள் 75 ஆண்டு காலம் நீங்கள் தானே அதிகாரத்தில் இருக்கீங்க. எத்தனை ஒலிம்பிக் உங்களால் வெல்ல முடிஞ்சது? ஆக ஒட்டுமொத்தமாக நீங்கள் பதவி விலையை கொண்டு உழைக்கும் நாடு துணை கண்டம்லாம் பேசுகிறாங்க. ஆமாம், ஆனால் பதக்கப்பட்டியெல்லாம் காணும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஒப்பீடு எல்லாம் இங்கே கிறிஸ்துவரோடையும் முஸ்லீம்களோடும் தலித்துகளோடும் நீங்கள் ஒப்பிட்டு உங்களை உயர்வாக காமிச்சிக்கிறீங்க. உள்ள பார்ப்பனிய ஆளும் இருக்கும். நீங்கள் சர்வதேச அளவில் போட்டிடுங்க. எத்தனை நோபல் பிரைஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க? உலகளாவிய அளவில் எத்தனை வந்து குத்துச்சண்டையில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க? ஒரு தடகள வீரர் சொல்லுங்கள். பிடி உஷா, ஷைனி வில்சன் போய் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் யாரும் உங்கள் வர்க்கத்திலேருந்து ஏன் வந்து உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட எந்த போட்டியும் வெற்றி பெற முடியல? உங்களுடைய உணவு முறை தானே மிகப்பெரிய உணவு முறையை சொல்கிறீங்க. சைவ உணவு முறை தானே மிகச்சிறந்த உணவு முறைன்னு நீங்கள் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறீங்களே. உங்கள் உணவு முறை ஏன் வெற்றி பதக்கப்பட்டியலில் உங்களுக்கு வாய்ப்பு தரல உங்களுக்கு? அப்போ மாட்டுக்கறி சாப்பிடணுன்னே இங்கே வந்து கேவலப்படுத்துவது, அடித்து கொலை செய்வது, அதை இங்கே விற்கவே கூடாதுன்னு சொல்லுவது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, அதை சாப்பிட்றவனை நீங்கள் வந்து கீழ்மைப்படுத்துவீங்க. அதை சாப்பிட்டு வெற்றி பெறணும் நாங்கள் போன சொன்னோம்னா நீங்கள் அந்த அங்கே உள்ளே போக முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து அதே நேரத்தில் அந்த கறியை சாப்பிட்டு அமெரிக்காரங்க இல்லை வேறு நாட்டுக்காரங்கெல்லாம் சிறப்பான இடத்த பெறுறாங்க. அவர்களிடம் இவங்க வந்து ஒப்பந்தம் போடுவதற்கு போய் கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. நீங்கள் அரபு கண்ட்ரியிடையும் நீங்கள் அமெரிக்காவிடம் இருந்தோம் மாட்டுக்கறி சாப்பிடணுங்கெல்லாம் இவங்க பொருளாதார ஒப்பந்தங்களை போடுவதற்கு இங்கே நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்துடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு அங்கே போய் கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அதெல்லாம் பார்த்தா பார்ப்பனர்களால் தான் இந்த நாடு இந்த கீழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்ல வரீங்க. அதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லுவார், பிராமின்ஸ் ஆர் கிங்ஸ், சூத்ராஸ் ஆர் போலீஸ்ன்னு சொல்லுவார். பார்ப்பனர்கள் இந்த சாதி கட்டமைப்பை உருவாக்கி இந்தியாவை சீரழித்தார்கள். அந்த சாதி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்தும் வேலையை இங்கே வந்து சூத்திரர்கள் ஓபிசி மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்து மதம். இப்போ இதுக்கு வெளியில் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்காங்க. அப்போ இங்கே கூடிய பார்ப்பனர்களால் இங்கே வந்து ஒடுக்கப்படுற மக்களாக ஓபிசி மக்கள் இருக்காங்க. ஓபிசியிட ஒதுக்கீட்டுக்கு யார் ஷெட்யூல்டு காஸ்ட் எதிராக இருந்தாங்களா? பிராமின் எதிராக இருந்தாங்களா? பிராமின் எதிராக இருந்தாங்க. இப்போ ஓபிசி சமூகம் யாரோட இணக்கமாக இருக்கணும்? மண்டல் கமிஷன் பொழுது உங்கள் போராட்டத்திற்கு துணை நின்றவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட். இப்போ நீங்கள் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் நீங்களும் இல்லை, நான் இந்தியாவோட நாட்டின் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கு கைக்கூலிகளாக நீங்கள் இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்க. பார்ப்பனர்கள் சித்தாந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களை ஒடுக்குறீங்க நீங்கள். அப்போ நீங்களும் ஒடுக்கப்படுறீங்க சர்வதேச அளவில். அப்போ போட்டிகள் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் தலித் பிராமினுக்கும் சொன்னோம்னா ஓபிசியை வந்து அவங்க கையில் வச்சுக்கிறாங்க. ஓபிசிக்கு ஷெட்யூல்டு பிராமினுக்கு என்னென்னா ஷெட்யூல்டு காஸ்ட்டை வந்து துணைக்கு அழைக்கிறாங்க. இப்போ பார்ப்பனர்கள் மிக தந்திரமாக இங்கே நீண்ட காலமாக ஆளும் வர்க்கத்தில் இருக்கிறாங்க. இந்தியாவில் ஏன் ஜனநாயகம் வரவில்லை என்பதற்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நிரந்தர ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பன பணியாட்களை அதிகார கீழிறக்கம் செய்தால்தான் அடித்தட்டு மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் இங்கே ஜனநாயகம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுங்கிறாரு கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்ச பிறகு. அப்போ சொல்கிறாரு, வி மஸ்ட் மேக் அவர் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி சோசியல் டெமோக்ரஸி ஆஸ் வெல்ன்றார். அரசியல் ஜனநாயகம் இங்கே இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஓட்டு கொடுத்தேன். அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், கடைக்கோடியில் இருக்கக்கூடிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஆனால் சமுதாயத்தில் அம்பானிக்கு ஒரு வேல்யூ, சங்கராச்சாரியருக்கு ஒரு வேல்யூ, கடைக்கோடியில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு வேல்யூ. அப்போ அரசியல் அந்த பிரதிநிதித்துவம், அரசியல் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவாலிட்டி சமூகத்தில் இல்லை. இதை நீக்க வேண்டுங்கிறாரு. அப்போ இதை நீக்குவதற்கு உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய ஓபிசி மக்களும் ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களும் ஒருங்கிணைய வேண்டியது காலத்தின் தேவை. இவர்களோடு சிறுபான்மை மக்கள் அதை சேர்ந்து கொண்டால் நிரந்தர பார்ப்பன பணியாக ஆளும் வர்க்கத்தினரை வந்து நம்ம வந்து அதிகார கீழிறக்கம் செய்து இங்கே பெரும்பான்மை மக்களுக்கான ஆட்சி நிகழ்த்தலாம். அதுதான் இங்கே ஜனநாயகம் வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான டெமோக்ரஸி வருவதற்கான ஒரு பாதையாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி பார்ப்பனி ஆட்சி என்று சொல்ல வரீங்க. ஆனால் அந்த கூட்டணியிலேயே ராம்விலாஸ் பாஸ்வானோட மகன், குடியரசுக் கட்சி அந்த அவரோட எம்பி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் அதில் இருக்கிறாங்களே, அவங்களெலாம் ஏன் அதை விட்டுட்டு உண்மை நிலையை புரிந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக அது ஒன்றிய அரசை பிடிக்கும் அளவிற்கும் வரக்கூடாது? பார்ப்பனியத்தின் முகத்தை நம்ம வந்து பாஜகவோடு சுருக்கிவிட முடியாது. கம்யூனிஸ்டுகளுக்கு தலைமை யார்? காங்கிரஸுக்கு தலைமை யார்? இதெல்லாம் பார்ப்பனியத்தின் முற்போக்கு முகம். இதெல்லாம் உலகத்திலேயே தொழிலாளர் வர்க்கமே இல்லாமல் பார்ப்பனர்கள் ஏன் கம்யூனிஸ்டுக்கு தலைமை இருக்கிறாங்க? காங்கிரஸுக்கு தலைமை யார்? 15 ஆண்டு காலம் இப்போ பிஜேபி. அதுக்கு முன்பு யார் இருந்தா?
காங்கிரஸ் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ராகுல் காந்தி வந்து நிதிநிலை அறிக்கை தயாரித்ததில் எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள்லாம் கேட்குறாரு கேள்வி. எதிர்கட்சியாக இருக்காங்க கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் முன்னோர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாங்களே இங்கே, அப்போ பண்ணலை. அப்போ என்ன ஆச்சு? அப்போ இங்கே தமிழ் இந்தியாவில் தலித்துகள் நிலை எப்படி இருந்துச்சு? அப்போ இங்கே ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தங்களை ஒருவருக்கு ஒரு முற்போக்காக காட்டி கொண்டு தொடர்ந்து அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறாங்க. அது காங்கிரஸ் என்ற வடிவமாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் என்ற வடிவமாக இருக்கட்டும், பாஜக, இவர்களிடையே ஏற்ற இழக்கம் இருக்குது. பாஜக மிக மோசமாக இருக்குது. இவன் மிதவாதி தீவிரவாதிங்கிற மாதிரி மிதவாத தீவிரவாத அந்த நிலை தான். ஆனால் யார் வந்தாலுமே இவர்கள் நிரந்தரமாக ஆளும் வர்க்கமாக இருக்கவங்க. அதிகாரத்திற்கு தொடர்பற்ற மக்கள் எப்பொழுது அங்கே வருவது? நீங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஓட்டு என்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஈக்குவல் இருக்குல்ல, இவர்கள் ஏன் அங்கே வர முடியல? அப்போ தொடர்ந்து நீங்கள் அந்த இடத்தை தக்க வைத்து கொண்டே இருக்கீங்க. அப்போ ஒரு மாற்று அரசியல் களம் இங்கே வரணும். அதை நம்ம தொடர்ந்து முன்வைக்கிறோம். அதுதான் அம்பேத்கரிய மாடல் வைக்கிறோம். இங்கே தேசிய மாடல், திராவிட மாடலுங்கும்போது அம்பேத்கரிய மாடல் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கானது அல்ல. ஓபிசி மக்கள், தலித்து மக்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள், மார்ஜினலிஸ்டிக் பீப்புள், இவர்கள் வந்து அதை பங்கேற்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் வைஸான ஒரு அரசமைப்பு சட்டத்தின் வழியான ஒரு ஆட்சி நிறுவனம்னு சொல்கிறோம். நம்ம சமூக நீதி சார்ந்து, அறம் சார்ந்து நீங்கள் நிறைய கருத்துக்களை மக்களிடம் வைத்தீர்கள். தமிழன் தொலைக்காட்சி சார்பில் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம், நன்றி. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.